Hello aspirants, welcome to the session. So, இப்போ நம்ம பார்க்க போறது preliminary paper. So, இந்த பேப்பர்ல நம்மளுக்கு 20 minutes time இருக்கு. அந்த 20 minutes எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம்னா, கிராமரை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ, நம்மளுக்கு வந்து அந்த டைம் வந்து கம்மியா எடுத்துக்கும். ஸோ, அது முடிச்ச பிறகு அடுத்து ஒரு 10 minutes இருக்கும்ல, அதுல வந்து நம்ம காம்ப்ரிஹென்ஷன் போடலாம். ஏன்னா கிராமர் எவ்வளோ சீக்கிரமா முடிக்கிறீங்களோ, பாக்கி இருக்க டைம் எல்லாம் நம்மளுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட்டே நீங்க காம்ப்ரிஹென்ஷன் எடுத்துட்டீங்கன்னா, அது உங்களுக்கு புரியல, ஏதோ ஒரு இடத்துல டென்ஷன் ஆயிட்டீங்கன்னா, ஃபுல் எக்ஸாமுமே ஸ்பாயில் ஆயிரும். ஸோ அதனால கிராமர் போடுங்க. இஃப் இன் கேஸ் க்ளோஸ் அண்ட் பேராஜம்பிள் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸஸ் ஆஃப் டைம் கிடைக்கும். ஸோ அதை போட்ட பிறகு காம்ப்ரிஹென்ஷனுக்குள்ள போகலாம். ஸோ இப்போ பேப்பரை நம்ம கொஷின்ஸ் ரிவ்யூ பண்ணும்பொழுது எங்க வந்து காம்ப்ரிஹென்ஷன் இருக்குன்னு பாருங்க. அப்புறம் ரேண்டமா கொஷின்ஸை செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பிகினிங்லேயே ஸ்டார்ட் ஆகுறதுனால 5 கொஷின்ஸ் மினிமம் இருக்குமா? ஸோ 10 கொஷின்ஸ். ஓகே, ஸோ சேஞ்ச் இருக்கு. அப்போ 7, 8. ஸோ 1 to 7 you have comprehension questions. So random ஒரு 5 questions skip பண்ணி பாருங்க. இத parajumble அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு. இது கூட நீங்க எதுக்கு பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த கேஸ்க்காக தான் இதை பண்ண சொல்றேன். ஓகே, சரி, நம்மளுக்கு வெறும் காம்ப்ரிஹென்ஷன் தான் இந்த பேப்பர்ல இருக்கு. ஓகே, ஸோ ஃப்ரம் 8th question let's start solving. ஓகே ஓகே, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? சென்டென்ஸ்குள்ளேயே நம்ம ஃப்ரேஸை ரீஅரேஞ்ச் பண்ண போறோம். ஓகேயா, சரி. ஸோ இப்போ இங்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்லியிருக்கேன் நான்? எண்டு இல்லைனா லெஃப்ட் ஹேண்டு ஆர் ரைட் ஹேண்டை பார்க்க சொல்லியிருக்கேன். இப்போ ரைட் ஹேண்ட் பார்க்குறீங்கன்னா வில் என்கரேஜ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருக்கு. அப்போ கியூல முடிகிற ஏதாவது ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா நம்ம அதை எடுத்துடலாம். பட் கீழே இங்கே மென்ஷன் பண்ணல. இன்னொன்று ஃப்ரண்ட்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆண்டுன்னு இருக்கு, டேட்டுன்னு இருக்கு. ஸோ இது ரெண்டுமே கண்டிப்பா ஒரு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா வராது. ஏதாச்சும் பீல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கா? இருக்கு. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் வராது. கியூல ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் ஃபிஃப்த் ஆப்ஷனும் வராது. அப்போ நம்ம கையில வந்து இப்ப ரெண்டு தான் இருக்கு. என்ன இருக்கு? ஆர்பி கியூஎஸும் எஸ்பி கியூஎஸும் இருக்கு. அப்போ பிக்யூ நம்மளுக்கு ஒன்னா வந்துடுது. கரெக்டா? ஸோ that always government vehicles and VIPs to ignore road rules will encourage. அப்போ encourage Q வந்து நம்மளுக்கு லாஸ்ட் சென்டென்ஸா வரல. ஸோ Q அக்கம்பனி பண்ணி will encourage ending the culture இல்ல will encourage the average citizen to follow them. ஸோ இதுதான் வந்து கிராமட்டிக்கலா நம்மளுக்கு கரெக்டா இருக்கு. ஸோ ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் 3 will be your answer. ஸோ இங்கேயும் PQ இருந்தது, இங்கேயும் PQ இருந்தது. ஸோ நான் எல்லாத்தையும் செக் பண்ணல, கடைசியில என்ன இருக்குன்றத மட்டும்தான் பார்த்தேன். ஸோ இப்படி கூட நீங்க கண்டுபிடிக்கலாம். அடுத்த கொஸ்டின் 9th one. ஓகே, ஸோ லெட்ஸ் டூ த சேம் திங் இயர் ஆல்சோ. ஸோ இங்க வந்து அபவுட் அப்படின்னு முடியுது. ஸோ எஸ்ல ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ் முடியுதா? ரெண்டு இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம தூக்கிடலாம். இன்னொன்று டீல்ஸ் வர்த் அபவுட் 14.5 பில்லியன் டாலர்னு சொல்லலாமா? ஸோ எஸ்ஸும் ஆரும் வந்து ஒரு பேர்ன்னு சொல்லலாம். சரி, ஸோ இப்போ எஸ்ஆர் பேராயி எங்க இருக்கு? இங்க இருக்கு. நெக்ஸ்ட் எஸ்ஆர் வேற எங்கேயும் இல்லை. ஸோ இங்க மட்டும் தான் இருக்கு. சரி, ஓகே. ஸோ ஆர்ல சென்டென்ஸ் முடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங். இந்த பாஸ்ட் இயர் அலோன் இந்தியா ஹேஸ் கான்ட்ராக்டட் டிஃபென்ஸ் deals worth about 14.5 பில்லியன் டாலர் ஃப்ரம் ரஷ்யா. ஸோ கரெக்டா இருக்கா? அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி நீங்க கண்டுபிடிக்கும் பொழுது ஈஸியா இருக்கும், எலிமினேட் பண்ற மாதிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 10th one. ஸோ 10th கொஸ்டின்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ என்ன கொடுத்துருக்கு? கிளைம் தெம்செல்வ்ஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, சின்ஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணி. கிளைம்ல கண்டிப்பா ஒரு சென்டென்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகாது. ஓகே, ஸோ 4th ஒன் வந்து வராது. வேற எங்கன்னா பீல ஸ்டார்ட் ஆயிருக்கா? இல்லை. ஓகே, ஸோ சின்ஸ் அப்படின்னு சொன்னா சில சென்டென்சஸ் நம்மளுக்கு சின்ஸ்லயும் ஆரம்பிக்கும். ஸோ சின்ஸ் சன்லைட் ஆக்ட்ஸ் as the best disinfectant and a political parties tirelessly இட் சொல்ல மாட்டோம், tirelessly claim themselves to be. ஸோ இங்க பார்ட்டிஸ்ன்னு சொல்லும் பொழுது கிளைம்னு நம்ம சொல்லலாமா? தெம்செல்வ்ஸ்ன்னு சொல்லலாமா? ஸோ இந்த இடத்துல இந்த எஸ்ஸும் பியும் வந்து கரெக்டா பேர் ஆயிருக்கு. ஸோ எஸ் அண்ட் பி இங்கேயும் இருக்கு. ஸோ எஸ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்க முடியாது. ஸோ நம்மளுக்கு ஃபிஃப்த் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷனா நம்மளுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் எப்படி இதுல வந்து எலிமினேட் பண்ணேன்னு பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா வராதுன்னு சொல்லிட்டேன். ஸோ சின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க இட்டுன்னும் பொழுது எதை சொல்றாங்கன்னு நமக்கு தெரியல. ஆர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டயர்லெஸ்லி
ஏதோ ஒரு விஷயத்தோட பேர் ஆகுது. ஓகே, ஸோ இங்க வந்து சின்ஸ் சன்லைட் ஆக்ட்ஸ் as the best disinfectant நம்ம சொல்லிட்டு அண்ட் ஆர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டயர்லெஸ்லி என்ன பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எஸ்ஸும் பியும் வந்து பேர் ஆனது ஏன் இது ப்ளூரல்ல இருக்கு, இங்க கிளைம்னு கரெக்டா கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கும் போது ஃபிஃப்த் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு வரும்னு தெரிஞ்சிச்சு. 11th ஒன், the lines for fixing the problem. Next, detect leakages in the. So Q கண்டிப்பா ஒரு last sentence இருக்காது. Okay, so ultrasound technology can. So can வந்துச்சுன்னா பக்கத்துல base form வரணும். Ultrasound technology can can detect leakage in the system. Ultrasound technology can detect leakage in the system and shut down the lines for fixing the problem. So நம்மளுக்கு அப்படியே சீக்வென்ஸ்டா இருக்கு. இப்போ can வந்தோன்னா base form of verb வரும்னு சொன்னேன். So detect leakages சொல்லலாம். in the, so திருப்பி இங்க the வராது, இந்த சிஸ்டம்னு சொல்லாமா, and shut down the lines of fixing the problem. So இது எங்க இருக்கு, நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆனது என்னது, அல்ட்ராசவுண்ட் ஆர் கியூ எஸ் பி. ஃபிஃப்த் ஆப்ஷன் வில் பி யுவர் ஆன்சர். ஓகே, சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, போல்டில் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ போல்டில் இருந்துச்சுன்னா ஒன்று வந்து எரர்ஸ் இருக்கும், அப்படி இல்லைன்னா வேர்ட் ஸ்வாப் இருக்கும். ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸ் வச்சோம் சம்டைம்ஸ் கண்டுபிடிக்கலாம், பட் நீங்கள் மேலே கொஸ்டினை ஓரளவுக்கு படிச்சுக்கிறது நல்லது. சரியா? சரி, இங்கே ஆப்ஷன் வச்சு என்ன தெரியுது, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி போடணும், அது ஜம்பிள்டா இருக்குன்ட்டு. ஓகே, the Delhi High Court has provided, so has பக்கத்துல V3 இருக்கு, the Ministry of Health and Family Welfare and All India Institute of Medical Sciences to obtain instructions on how two minor brothers suffering from a rare disease could be asked free treatment. Okay, so சொல்லும் பொழுது V3 வந்து இங்க ஹேஸ் பக்கத்துல இருக்கு, குட் பி அது பக்கத்துலயும், பி பக்கத்துல நம்மளுக்கு V3 வரும்ல, அதுவும் கரெக்டா இருக்கு. பட் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ ரெண்டுமே கிராமட்டிக்கலா கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். த டெல்லி ஹைகோர்ட் ஹேஸ் ப்ரொவைடட் சொல்லியிருக்காங்க. இப்போ ஹேஸ் ஆஸ்ட் த மினிஸ்ட்ரி ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தான் சொல்ல முடியும். இந்த இடத்துல வந்து ட்ரீட்மெண்ட்டை தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, ஆஸ்ட் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்ன்றதை விட இங்க வந்து ரேர் டிசீஸ்க்கு ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸா இட் இஸ் டி அண்ட் எண்ட்ல ஏ வரணும். ஸோ எங்க டி ஏ இங்க மட்டும்தான் முடியுது. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி யுவர் ஆன்சர். ஓகே, ஸோ 13th கொஸ்டின், the education shutting அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, let's see, was one of the first to react and ensure to the pandemic by sector down institutions to respond the safety of the students. ஸோ இதை நம்ம வேற மாதிரி அப்ரோச் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஏ ஆப்ஷனை நம்ம போட முடியாது. ஸோ எஜுகேஷன் ஷட்டிங்னு சொன்னதுனால ஏ வராதுன்னு தெரியும். ஸோ இங்க வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன போட போறோம், ஏக்கு பதிலா வந்து the education சிங்குலரா இருக்கும்போது இந்த இடத்துல என்ஷோர்ஸ் வராது, இல்ல ரெஸ்பாண்டும் வராது. ஆக்சுவலி எஜுகேஷன் செக்டார் தான் வரும். ஓகே, எஜுகேஷன் இங்க வந்து அது என்னது, செக்டார் வாஸ். ஸோ டி தான் சாரி சி தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. ஆப்ஷன்ல சி எங்க இருக்கு, இது மட்டும்தான். நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட்னா ஆர்டர்ல இருந்தா தானே சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே செக் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, இதை மட்டும் போட்டாலே பாக்கி எல்லாம் அந்த ஆர்டர்ல தான் நம்மளுக்கு இருக்கும். நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாம். த எஜுகேஷன் செக்டார் next was one of the first to react and respond, D தான கொடுத்திருக்காங்க, to the pandemic by, C ல என்ன போட்டிருக்காங்க, A வந்திருக்கு, shutting down institutions to B option ensure the safety of the students. Okay, புரிஞ்சுச்சா? ஸோ இந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். 14th question, to find developing solutions we have to look at the government's policies of the internal of sustainable countries. எல்லாமே குழம்பிதா இருக்கு. ஓகே, ஸோ டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ன்னு நம்ம சொல்லலாம். சரியா? இந்த இடத்துல இந்த டெவலப்பிங்கை இங்க போடலாம். அப்போ ஏ ஆப்ஷன் கீழே வர மாதிரி எங்க இருக்கு, ஆப்ஷன் 2 மட்டும்தான் இருக்கு. சரி, இப்போ நம்ம இந்த அரேஞ்ச்மெண்ட்ல இங்க போட்டு பார்க்கலாம். டு ஃபைண்ட் சஸ்டைனபிள் சொல்யூஷன்ஸ் we have to look at the internal policies of the governments of developing countries. So correct இருக்கா? So இந்த மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் 15th question, Annie Besant emancipation the promoted of women in a deeply
patriarchal society. ஓகே, ஸோ இங்க ஆனி பெசன்ட் சொல்லிட்டு அது பக்கத்துல verb கொடுக்காம ஒரு நவுன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து அங்க என்ன வந்திருக்கணும்னா ப்ரொமோட்டட். இங்க வந்து சி அண்ட் டி வந்துட்டு கண்டிப்பா நம்ம தூக்க மாட்டோம். ஏன்னா வந்து திஸ் இஸ் டாக்கிங் அபவுட் த அத்தாரிட்டி. ஓகே, ஒரு பவரை பத்தி பேசுறாங்க. அண்ட் டீப்லி பேட்ரியார்க்கல் சொசைட்டின்றத நம்ம சொல்லலாம். ஸோ இங்க சி அண்ட் டி மாத்தவே வேண்டாம். அப்போ ஆப்ஷன்ல சி அண்ட் டி மாறாம இருக்கிறதுனா நோ அரேஞ்ச்மெண்ட்டும் இருக்கு, இதுவும் இருக்கு. பட் ஏ வந்து நம்மளுக்கு தப்பா இருக்குன்னு தெரிஞ்சிச்சுல, அப்போ ஆப்ஷன் ஒன் தான் நம்மளோட ஆன்சர்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆனி பெசன்ட் ப்ரொமோட்டட் த எமான்சிபேஷன் ஆஃப் த விமன் சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், 16th question. ஓகே, ஸோ 16th questionம் நம்மளுக்கு ஓகே, ஸோ in bold may or may not be correctly spelled. So incorrect spelling கொடுத்திருக்காங்க. The percentage by which retail sales of passenger vehicles declined year on year in January 2022 as companies continue to suffer production loss amid semiconductor shortage. Okay, so எங்க வந்து நம்மளுக்கு தப்பு இருக்கு? passenger spellingல இங்க e வரும். அப்ப passenger spelling என்னது? இதுதான் பேசஞ்சரோட கரெக்டான ஸ்பெல்லிங். அப்ப எங்க எரர் இருக்கு? செகண்ட்ல இருக்கு. ஓகே, 17th question. While the overall budgetary allocation towards the agricultural sector has marginally increased, the rate of increase is lower than the current inflation rate. Okay, so எல்லாத்தோடைய ஸ்பெல்லிங் பார்க்கலாம். பட்ஜெட்ரியோட ஸ்பெல்லிங் கரெக்டா? அக்ரிகல்ச்சுரல், மார்ஜினலி ஆர் இன்ஃப்ளேஷன். ஸோ எங்கே வந்து நம்மளுக்கு ஸ்பெல்லிங்ல எரர் இருக்கு? பட்ஜெட்ரியோட ஸ்பெல்லிங்ல எரர் இருக்கு. இங்க என்ன வரணும்? ஏ தான் வரணும். ஸோ என்ன ஸ்பெல்லிங்? BUDGETARY. Okay, this is budgetary spelling. Okay, so அப்ப எங்க எரர் இருக்கு? first part of the sentenceல இருக்கு. 18th question. It should be obvious that the framework of rights and duties discussed is grounded in egalitarian assumptions. Okay, so இங்க வந்து obvious, framework, discussed, egalitarian இந்த மாதிரி மூணுமே இருக்கு. அதுல நம்மளுக்கு எங்க வந்து தப்பு இருக்கு பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன்ல. ஸோ இட் இஸ் ஆல்ரெடி செட் ஓகே அபவுட் திஸ். இந்த ஃபார்மேட் எப்படி அட்டன் பண்ணோன்ட்டு, ஒரு வேர்ட் வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றது ஒரே மாதிரி இருக்கும், பட் ஸ்பெல்லிங் வந்து இட் டிஃபர். அது கூட நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லியிருந்தேன். நோ, ஐ நோ, ஐ டோன்ட் நோ. ஸோ ஐ நோ அப்படின்னும் பொழுது KNOW. So you use this spelling for that. Okay, I know how to do this work அப்படின்னு நான் சொல்லலாம். I don't know. Okay, fine. don't knowன்றதும் நம்ம இப்படி சொல்லலாம். இப்போ வந்து இல்ல நோ, அதாவது வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து வெறும்னே நோ சொல்லி நீங்க அப்ஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா NOன்னு நீங்க சொல்வீங்க. ஸோ இதுக்கும் ஒரே சவுண்ட் தான் இதுக்கும். இது ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் இங்க வரலாம். அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு இன்னொரு டைப் ஆஃப் எரர் எப்படி இருக்கும்னா, இப்போ வந்து ப்ரெஷர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 எஸ் நம்மளுக்கு வருதுல்ல. ஸோ இதுல ஒரு எஸ் வந்து கொடுக்காம இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சேம் லெட்டர்ஸ் வந்து மிஸ்ஸிங்கா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு டைப் எப்படி இருக்கும்னா பாத்தீங்கன்னா, இதுல இருக்கிற பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல வந்து ஏதாச்சும் ஒரு தப்பு இருக்கும். ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, நம்ம ஆப்வியஸ் தான் போட வேண்டியதா இருக்கும். ஸோ அட்ஜெக்டிவ் வர இடத்துல அட்வர்ப் இருக்கும். அந்த மாதிரி உல்டா பண்ணி கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் எரர்ஸ் மோஸ்டா நம்மளுக்கு வரும். ஸோ இங்க என்ன அப்ப தப்பு இருக்கு? எஸ் வந்து இன்னொன்னு வந்திருக்கணும். அப்ப டிஸ்கஸ்டோட ஸ்பெல்லிங் என்னது? SSED. இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். ஸோ எங்க எரர் இருக்கு? தேர்ட்ல இருக்கு. ஓகே, 19th question. The government's recent announcement that the maternity benefit program, which provides rupees 5,000 for first child, will be extended to cover the second child. Okay, so இங்க இருக்க announcement, maternity program, extended, அதுல எங்க தப்பு இருக்கு? ப்ரோக்ராம்ல தப்பு இருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஒரு கொஸ்டின் இருக்கு, இந்த ப்ரோக்ராம் என்னது? இந்த ப்ரோக்ராம் என்னது? ஓகேயா? ஸோ ரெண்டுமே நம்ம ப்ரோக்ராம் தான் சொல்லுவோம். ஸோ அமெரிக்கன் இங்கிலீஷ் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம
இந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ணுவோம். பிரிட்டிஷ் இங்கிலீஷ் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா we use this program. okay so நம்ம வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் ஃபாலோ பண்றோம். so இதுதான் நம்மளுக்கு இருக்கணும். அப்ப இங்க என்ன எரர் இருக்கு? இந்த இடத்துல e is missing where ப்ரோக்ராமோட ஸ்பெல்லிங் என்னது? இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். ஓகே ஸோ தேர்ட்ல நம்மளுக்கு எரர் இருக்கு. 20th கொஸ்டின். ஓகே ஸோ 20th கொஸ்டின்ல நம்மளுக்கு காலம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேயா ஸோ காலம்ஸும் நம்ம இந்த சென்டென்ஸ் ஃப்ரேஸ் அரேஞ்ச் பண்ணோம்ல அந்த மாதிரி தான் முக்கால்வாசி நம்மளுக்கு இருக்கும். ஓகே சரி. ஸோ இப்போ வந்து ஏல வந்து நோ அன்அத்தாரைஸ்ட் கான்ட்ராக்டர் வாஸ் allowed டு கலெக்ட் sewage. ஓகே ஸோ sewage பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேர் பண்ணுற மாதிரி ஒரு சென்டென்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ sewage who went நம்ம சொல்ல மாட்டோம்ல. whoன்றதை நம்ம யாரை குறிச்சு பேசுவோம்? if it is a person we'll refer him as who did this work அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்க வந்து no unauthorized contractor was allowed to collect sewage who went to his rescueன்றது நம்ம இங்க சொல்ல மாட்டோம். இந்த சென்டென்ஸ் வராது. ஓகே ஸோ டு கலெக்ட் sewage and transport it to the nearest treatment plant. ஸோ திஸ் இஸ் பாசிபிள். ஸோ இந்த ரெண்டு இதுவுமே ஃப்ரேஸும் சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏ அண்ட் டி வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ எங்க இருக்கு ஏ அண்ட் டி? ஓகே ஸோ இங்கேயும் இருக்கு, இங்கேயும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயும் இருக்கு. பாக்கி எதுவுமே நமக்கு வராது. ஸோ சிஎன்எஃப் செக் பண்ணா தெரிஞ்சிடும். த police have appealed to the public not to venture out unnecessarily during night curfew on weekdays and during the lockdown. Okay, so what is curfew and what is lockdown? Lockdown na நம்மளுக்கு சில தளர்வுகள் இருக்கும். curfew na you cannot come out. so அதுதான் இங்க விஷயம். so during night curfew on weekdays and during the lockdowns ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரெண்டுமே கொடுத்துருக்காங்களா, அப்ப ரெண்டுமே நம்ம வந்து உள்ளதானே இருப்போம் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து இதுதான். ஸோ சியும் எஃப்பும் வந்து பேர ஆகுது. அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் எது வரும்? ஆப்ஷன் 1 will be your answer. ஓகே சரி. 21st question. okay so assembling the coach as per the new design would cut the cost of making each appears நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ ஏடியோட கண்டிப்பா போகாது. ஏடியோட போகாதுன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராதா? அதுக்கப்புறம் எங்கன்னா ஏடியோட இருக்கிற மாதிரி இல்லை. ஓகே ஸோ ஈச் ஃபார் சஜஸ்டிங் அ மாடிஃபிகேஷன் எக்ஸிஸ்டிங். ஓகே ஸோ இங்கே வந்து மாடிஃபிகேஷன் பற்றி பேசியிருக்காங்க, இங்கே அசம்பிளிங் பற்றி பேசியிருக்காங்க. ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் பொழுது இமீடியட்டாக மாடிஃபை பண்ணுறது வந்து வாய்ப்பு கம்மி. ஸோ ஏஇயும் கண்டிப்பாக வராது, அது ஆப்ஷன்லேயே இல்லை. ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஈச் தன்ட்டு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ ஏஎஃப்பும் கண்டிப்பா வராது. ஓகே ஸோ சி ஆப்ஷனையும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம கையில உள்ளது என்னது இருக்கு? பிஎஃப் இருக்கு, சிஇ இருக்கு, தென் சிஎஃப் இருக்கு. ஓகே ஸோ நம்ம அதை மட்டுமே செக் பண்ணிக்கலாம். the method replaces the 5 sub assembly pieces on one side the Chinese, one side for suggesting modification. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ சப் அசம்பிளி பீசஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அது இந்த சென்டென்ஸோட வராது. அப்பியர்ஸ் டு ஹேவ், அதாவது ஆன் ஒன் சைடு அப்பியர்ஸ் டு ஹேவ் டெவலப்ட் சர்டன் பெத்தாலஜிக்கல் இன்ஃபர்மிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயும் வந்து 5 சப் அசம்பிளி பற்றி தான் பேசியிருக்காங்க, பீசஸ் பற்றி பேசியிருக்காங்க. பெத்தாலஜிக்கல் இன்ஃபர்மிட்டிஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பியும் டியும் கூட வராது. பி அண்ட் டி ஆப்ஷன்லேயே நம்மளுக்கு இல்லை. ஓகே ஸோ சியோட தான் நம்ம கம்பேர் பண்ணோம். சியில் நமக்கு சிஇ இருக்கு, சிஎஃப் இருக்கு. ஸோ சி வந்து ஐசிஎஃப் பத்தி கொடுத்துருக்காங்க. இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி இயர் ஹேஸ் பேக் த நேஷனல் இனோவேஷன் அவார்ட் ரிலேட் பண்ணி எங்க இருக்கு? த ஃபார் சஜஸ்டிங் அ மாடிஃபிகேஷன். ஓகே ஸோ இந்த கோச்சில் வந்து ஒரு மாடிஃபிகேஷன் சஜஸ்ட் பண்ணதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இங்கே சொல்லலாம். ஏன்னா இங்கேயும் கோச் பற்றி தானே, இந்த கோச் ஃபேக்ட்ரி தானே, ஸோ மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்கன்றதும் சொல்லலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரெயினில் உள்ள கோச்சஸில். ஸோ ஆப்ஷன் 4 will be the answer. Okay next one 22. okay so 22ல வந்து the most foundational principle of mathematician lies in the simple fact. okay so இந்த D வந்து கண்டிப்பா AD ஓட பேர் ஆகாது. okay சரி. okay so the most foundational principle of mathematics lies in the simple fact that 1 should always be equal to 1. so AE கண்டிப்பா வருமா?
ஸோ ஏஇ கண்டிப்பாக வரும்னா இதுதான் நம்மளோட ஆப்ஷன். ஸோ 100% ஷுர்னா அதுதான் ஆப்ஷன். பிஎஃப்பும் செக் பண்ணிக்கோங்க. இன்ஃபினிட்டி இட் செல்ஃப் இஸ் imaginable by us only because it is impossible to imagine the largest finite number. Okay, so கண்டிப்பா third option நம்மளுக்கு வரும். 23rd question. Trade negotiations are never easy, and for them to succeed any concessions from India on imports of America வராது. Okay, for them to succeed appears that India has played இதுவும் to succeed appears ன்னு சொல்ல மாட்டோம். To succeed both sides have to believe in a policy of give and take. So trade negotiations னா என்ன பண்றாங்கன்னா are never easy, and for them to succeed both sides have to believe in a policy of give and take. So இது கிராமட்டிக்கலா நமக்கு கரெக்ட் இருக்கு. ஸோ சிஎஃப்பும் செக் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஏஎஃப்னு வரும்போது சிஎஃப்பும் ஒரு ஆப்ஷன்ல இருக்கு. Okay, so that a deal could not be stuck despite both sides. Okay, so CF AF கன்ஃபார்மா வரும்பொழுது இங்க CFல வந்து deal stuck despite both sides have to believe in the policy give and take ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து ஏதோ ஒரு டீலை பத்தி நார்மலா தான் பேசியிருக்காங்க. பட் நம்ம ட்ரேட் பத்தி பேசும்பொழுது இந்த இடத்துல நம்மளுக்கு கரெக்டா இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன வரும்? CF AF வராது. So option 3 will be your answer. Okay, 24th question. Okay, so error spotting கொடுத்திருக்காங்க. The company will be headquarter in Bangalore and will look to set up remote offices across the country based on talent demand and density. Okay, so படிக்கும்பொழுதே நம்மளுக்கு தப்பு எங்க இருக்குன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எப்படி மோடல் வேர்ப் பக்கத்துல பேஸ் ஃபார்ம் வரும், ஆனா இங்க அந்த பேஸ் ஃபார்ம் என்னவா இருக்கு? பி இருக்கு. ஸோ பி பக்கத்துல நம்மளுக்கு எப்பவுமே என்ன வரும்? V3 தான் வரும். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஹெட்குவார்ட்டர்னு கொடுத்துருக்காங்க. இட் ஹாஸ் டு பி headquartered. சரியா? ஸோ இந்த இடத்துல ED வந்து is missing. ஸோ will வருது, அது பக்கத்துல நம்மளுக்கு பேஸ் ஃபார்ம் தான் இருக்கு. ஸோ B வந்ததுன்னா நமக்கு V3 தான் வரணும். ஸோ அதுதான் ரூல். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல நம்மளுக்கு எரர் இருக்கு. 25th question. The Future Group, one of the India's biggest retail companies with popular chains like Big Bazaar, is in deep debt, and it contend that the deal with Reliance will help it pay its lenders. Okay, சரி. ஸோ இங்க ஃபியூச்சர் குரூப்னு சொல்லியிருக்காங்க. ஒன் ஆஃப் இந்தியாஸ் பிக்கெஸ்ட் ரீட்டைல் கம்பெனி. ஸோ ஒன் ஆஃப் வரும்பொழுது பக்கத்துல ஒரு ப்ளூரல்ல நம்மளுக்கு இருக்கு, அதாவது என்ன கம்பெனிஸ்ன்ட்டு. with popular chains like Big Bazaar. Okay, so Big Bazaar மாதிரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஒன் ஆஃப் இந்தியாஸ் பிக்கெஸ்ட்னு சொல்லிட்ட பிறகு நமக்கு அங்க சிங்குலர்ல இஸ் இன் டீப் டெட் அண்ட் இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இட் வந்திருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்றதுல இ ஷி இட் ஆர் ஏதாச்சும் ஒரு சிங்குலர் நவுன் அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது பக்கத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? சிங்குலர் வேர்ப் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ல சிங்குலர் வேர்ப் தான் வரும். ஸோ வேர்ப் கேன் பி வித் எஸ் ஆர் இஎஸ் கூட நம்ம சேர்த்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து கண்டென்ட், அதாவது கண்டென்ட் நம்ம சொல்றோம்னா ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு தான் நம்ம சொல்லுவோம். இங்க வந்து இட்டுன்னு கொடுத்துருக்கும் பொழுது கண்டென்ட்ஸ்ன்னு சொல்லணும். ஓகே, தட் இஸ் இங்க எழுதுனேன்னு தெளிவா. ஓகே, இங்க எஸ் வந்து மிஸ் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் 3ல நம்மளுக்கு எரர் இருக்கு. ஓகே, 26th question. No sooner Halkett departed on Saturday than the substitute board was going up again, with Loic Demore limping off past an incredulous Levin. Okay, so இங்க சொல்லும் பொழுது no soonerன்ற ரூல் வரும் பொழுது என்ன வரும்? ரெண்டு விஷயம் வரும். than வரும். no sooner வருதுன்னா இங்க எப்படி நம்ம எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து வேர்ப் வரும், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சப்ஜெக்ட் வந்திருக்கும். ஸோ இங்க வந்து மெயின் வேர்ப் கொடுக்கவே இல்லை, அதாவது டிபார்ட்டட் ஆன் சாட்டர்டேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வந்திருக்கணும்? ஹேட் வந்திருக்கணும். ஸோ ஹேட் அல்கிட் டிபார்ட்டட் ஆன் சாட்டர்டேன்றதான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்க வந்து ஹேட்ன்ற வேர்ட் வந்து இட் இஸ் மிஸ்ஸிங். ஸோ எங்க எரர் இருக்கு? ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல நம்மளுக்கு எரர் இருக்கு. 27th. Friend recently asked Ben, just between you and I,
the market is going to crash, right? My answer was a resounding yes. Okay, சரி. So இப்போ நம்ம வந்து preposition யூஸ் பண்ணிருக்காங்க, between என்ற preposition. So preposition between யூஸ் பண்ண பிறகு ஒரு pronoun யூஸ் பண்றாங்கன்னா அது வந்து objective caseல தான் நம்மளுக்கு இருக்கும். அப்போ வந்து he சொன்னா so objective caseல him சொல்லுவோமா? so I சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? me சொல்லுவோமா? so இங்க என்ன வரணும்? subjective caseல இருக்கு என்ன வந்திருக்கணும்னா me தான் இங்க வந்திருக்கணும். சரியா? so youக்கு you தான் objective caseலயும் நம்மளுக்கு வரும். so I என்ற subjective caseக்கு objective case me. so ஒரு preposition between அதுக்கப்புறம் வர pronouns எப்படி இருக்குன்னா you and me தான் நம்ம சொல்லணும். okay, sorry. ஓகே, ஸோ நம்ம வந்து அங்க வந்து கரெக்டா போட்டுக்கோம். அப்போ எங்க எரர் இருக்கு? செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல இருக்கு. 28th கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது என்னது? ஃபில்லர்ஸ். பிகாஸ் மை கிராண்ட்மதர் இஸ் a or an dash women, she always has to know everyone's business. okay, so இங்க வந்து rational அப்படின்னு கொடுத்திருக்காங்க. so logically அவங்க வந்து ஒரு விஷயத்தை யோசிப்பாங்கன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் கான்ஷியஸா இருக்க ஒரு விஷயத்த வந்து ரொம்ப கான்ஷியஸா பார்த்துப்பாங்கல்ல, நல்லா தெரிஞ்சு இருப்பாங்க. ஸோ வாட் இஸ் டெலிஜென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்ட் ஒர்க்கிங்கா இருப்பாங்க. ஓகே, இன்குவெஸ்டிவ். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா கியூரியஸா இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த வந்து கியூரியஸா கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட இருப்பாங்கல்ல, அதை தான் வந்து இன்குவெசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்க வந்து பிகாஸ் மை கிராண்ட் மதர் இஸ் அண்ட் டேஷ் விமன், ஷி ஆல்வேஸ் ஹேஸ் டு நோ everyone's business. She was very curious. Okay, so curious na, it is option 4. Okay, 29th question. Even though Henry was a fantastic chef, he was unable to run a profitable restaurant because he lacked business dash. Okay, savvy, acumen, agnostic, heresy and none of these. okay, so இங்க சொல்லும் பொழுது savvy அப்படின்னா அவங்களோட ஸ்மார்ட்னஸை பத்தி பேசுறாங்க. சரியா? ஓகே, ஸோ acumen அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஸ்கில், அவங்க வந்து எப்படி அவங்களுடைய கேப்பபிலிட்டி அப்படின்றத பத்தி பேசுறாங்க. ஸோ இஸ் ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஹி இஸ் கேப்பபிள், அவருடைய கேப்பபிலிட்டியை பத்தி பேசுறாங்கன்னு தானே சொல்றாங்க. ஏன்னா வந்து இங்க ஹி லேக்ட் பிஸ்னஸ் அக்யூமென் அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ ஒரு ஸ்மார்ட்னஸ் அப்படின்றது இங்க வராது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வில் பி யோர் answer. okay, 30th question. Since Hank has written only one novel, he makes no dash of being a great writer. okay, so இங்க வந்து சொல்லும் பொழுது பிளேஸ் போ அப்படின்னா ஒரு டம்மியா இருக்கிறத பத்தி நம்ம பேசுவோம்ல, ஸோ அதுதான் வந்து பிளேஸ் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து ஒரு நாவல் வந்து ஹேஸ் ரிட்டன் ஒன்லி ஒன் நாவல், ஆனா ஹி மேக்ஸ் நோ டேஷ் ஆஃப் பீயிங் அ கிரேட் ரைட்டர்னா நம்ம பிரிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்களா, பிரிட்டன் பண்றோம். ஸோ பிரிட்டன்ஸ்னா இட் இஸ் லைக் இமேஜின் பண்றது, அந்த மாதிரி இருக்க மாதிரி பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இங்க வந்து he makes no pretense of being a great writer அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லலாம். so option 3 will be your answer. okay, சரி, இப்போ வந்து நம்ம comprehension questions போயிடலாம். so 1 to 7 we have comprehension questions. so comprehension attend பண்ணும்போது என்ன பண்ணுவோம், questions வந்து நம்ம படிச்சுட்டு அந்த பேராகிராஃபை போயிட்டு நம்ம படிப்போம். ஸோ அதில் நம்மளுக்கு என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து கொஷின்ஸை படிக்கும் பொழுது பெஸ்ட் வே வந்து யூ கேன் டேக் ஹிண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் இட் இஸ் லைக் விச் ஆஃப் த ஃபாலோயிங் dilemmas associated with taxation on cryptocurrency அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா எல்லாம் எழுத வேணாம். என்ன எழுதணும்? டயலமா ஐஃபன் போட்டு டாக்ஸேஷன் ஆன் கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் எழுதுனா போதும். ஓகே, அது கூட டாக்ஸேஷன் ஃபுல்லாக எழுதணும் இல்லை, கிரிப்டோ கரன்சி கிரிப்னு போட்டாலே நம்மளுக்கு அது என்னன்னு புரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ உள்ளே படிக்கும் பொழுது டேரெக்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும், இன்டெரக்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். அப்போ நம்ம ஃபுல்லாக படித்து தான் ஆகணும். சரியா? அந்த மாதிரி எல்லா கொஷின்ஸும் ஃபாஸ்ட்டாக எழுதிருங்க. அப்போ நீங்கள் போய் எந்த கொஷின் நம்ம இங்கே படித்தோம் அந்த கொஷினை கிளிக் பண்ணால் அதுக்கு நேராக நம்ம ஆன்சர் போடலாம். சரியா? ஆப்ஷன்ஸ் படித்தாலே ஓரளவு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, சரி. ஸோ இங்கே என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்து டயலமாஸ் அசோசியேட்டட் வித் டாக்ஸேஷன் ஆன் கிரிப்டோ கரன்சி. ஸோ கிரிப்டோ கரன்சி கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து
எப்படி வந்து கிரிப்டோகிராஃபி மூலியமா வந்துட்டு இதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து டீசென்ட்ரலைஸ்டா இருக்கிற ஒரு சிஸ்டம், சென்ட்ரலைஸ்ட் கிடையாது. இது தனியா வந்து ஒரு இதை வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அன்டவுட்டட்லி கிரிப்டோ என்ஜாய்ஸ் இன்கிரெடிபிள் பாப்புலாரிட்டி பட் மெனி பீப்புள் ஆர் நாட் confident about it yet. Okay, so second one வந்து government is perceptible about cryptocurrency benefit but hasn't established any regulatory body. So இங்க வந்து என்ன பேசியிருக்காங்க, என்ஜாய் பண்றாங்க இன்கிரெடிபிள் பாப்புலாரிட்டியில அப்படின்றாங்க. பட் பீப்புள் ஆர் நாட் கான்ஃபிடென்ட், அதை பத்தி தெரியல. அடுத்தது இங்க புரிஞ்சுக்கலாம், அப்போ அங்க படிக்க ஈஸியா இருக்கும். இதுல வந்து பர்செப்டிபிள் அபவுட் த கிரிப்டோ கரன்சி பெனிஃபிட்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் எனி ரெகுலேட்டரி பாடி. அவங்க வந்து எந்த ரெகுலேட்டரி பாடியும் இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணல அப்படின்னு இந்த பாயிண்ட் சொல்லியிருக்கு. அடுத்து கிரிப்டோ கரன்சி வில் ஷூட் அப் ரெவன்யூ வெரஸ் ஃபார் டாக்ஸ் அஃபிஷியல்ஸ் இட் வில் பி அன் hazardous task to keep tabs on its transactions. Okay, so இது வந்துட்டு கிரிப்டோ கரன்சியோட ரெவென்யூ இது பத்தி பேசியிருக்காங்க. அண்ட் இந்த tax officials பத்தியும் பேசியிருக்காங்க. The fluctuations in its price makes crypto too volatile to bank on, but it provides a good opportunity to book profits. Okay, so இங்க profits, இங்க வந்து tax officials revenues பத்தி, இங்க regulatory body அதுக்கு இல்லன்றத பத்தி இங்க கான்ஃபிடென்ட் இல்லை. ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிற பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இங்க வந்து taxation on cryptocurrency பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே, notwithstanding the eventual introduction of the cryptocurrency and regulation of official digital currency bill in parliament, cryptocurrencies continue to proliferate. So proliferate அப்படின்னா வந்து it is rising, okay, increasing சொல்லிட்டு சொல்றாங்க. In fact, a liberal estimate suggests that as many as 10 crore Indians may already have investments exceeding a total of $10 million in them. ஓகே, நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, $10 million மேல வந்து இந்தியன்ஸ் வந்து இதுல வந்து போட்டிருக்காங்க, ஆல்ரெடி ஹாவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகேயா, சரி. ஸோ திஸ் நாட் ஓன்லி கிரியேட்ஸ் அன் அவென்யூ ஃபார் ஜென்ரேஷன் ஆஃப் டாக்ஸ் ரெவென்யூ ஃபார் த நேஷன் பட் ஆல்சோ புட்ஸ் ஃபோர் த அர்க்யூலேன். ஓகே, அர்க்யூலேன் சேலஞ்ச் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கடினமான ஒரு சேலஞ்ச் வந்து ஃபேஸ் பண்ண வைக்கும் ஃபார் த டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் who have to track the tax transactions in evolving cryptocurrency. ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கடினமான சேலஞ்சை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுவரையும் நம்ம கீழே நம்ம பார்க்கும்போது டாக்ஸ் அஃபிஷியல்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஷூட் அப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருந்ததுல. ஸோ அது இந்த கொஷினை வந்து நம்மளுக்கு சார்ந்திருக்கான்னு பார்க்கலாம். Cryptocurrency will shoot up revenue, whereas for tax officials it will be an hazardous task to keep tabs on its transactions. So transactions பத்தியும் சேர்த்து பேசியிருக்காங்க. ஸோ அது எங்க இருக்கு? Okay, so let's read this paragraph. இது எவ்வளவு பெரிய paragraph? Okay, so from here we'll see. ஓகே, ஸோ இது சொல்லிட்ட பிறகு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, செகண்ட்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம ரீட் பண்றதுனால வேற ஒரு கொஸ்டினும் நம்ம கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியாதா தான் இருக்கும். ஓகே, ஃபார் இன்ஸ்டன்ஸ் த ஹெட் ஆஃப் த இன்கம் அண்டர் விச் ட்ரேடிங் ஆஃப் செல்ஃப் ஜென்ரேட்டட் கிரிப்டோ கரன்சி, அதாவது அப்படின்னா என்னன்னா, கரன்சிஸ் விச் ஆர் கிரியேட்டட் பை மைனிங் அக்வயர்ட் பை ஏர் ட்ராப் எக்ஸெட்ரா இஸ் டு பி டாக்ஸ்ட் இஸ் அன்கிளியர். ஓகே, இஃப் தீஸ் ஆர் டாக்ஸ்ட் அண்டர் கேபிட்டல் கெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இதுல சொல்லுவாங்களா இன்கம் டாக்ஸ்ல, ஸோ அதுக்கு கீழே வந்து இதை டாக்ஸ் பண்றாங்க. வாட் ஷுட் பி டேக்கன் ஆஸ் த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஃபார் பர்பஸ் ஆஃப் கம்யூட்டேஷன். ஸோ நம்ம இன்கம் டேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா 5 ஹெட்ஸ் வரும், அதுல வந்து கேபிட்டல் கெயின்ஸும் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்குள்ளர வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஒன்று நம்ம போடுவோம், சரியா? அதுல வந்து எப்படி அதை எடுப்போன்றத பத்தி இங்க பேசியிருக்காங்க. ஸோ அந்த டாபிக் பத்தி இங்க எதுவும் வரல. transactions பத்தியும் இங்க எதுவும் சொல்லல. ஸோ இங்க பார்க்கலாம். ஸோ since cryptocurrencies are unlike any other tax asset classes stored and traded virtually, they are varied challenges which need to be addressed in order to streamline. So what is streamline? ஒரு விஷயத்தை ஒழுக்கம் படுத்துறது. நம்ம வெக்காப்ஸ்ல பார்த்தோம், the process of taxing crypto transactions. ஓகே, ஸோ இங்க வந்து வேரியட் சேலஞ்ச் இருக்கும்போது நீட் டு பி அட்ரெஸ்ட், அதை வந்து நம்ம அட்ரெஸ் பண்ணிருக்கணும் in order to streamline the process of taxing cryptocurrency transactions. ஸோ இங்க வந்து
ஸோ இது இந்த இடத்துல இருந்ததுல மேல ஒரு விஷயத்துல அக்விசிஷன் ட்ரேடிங். ஸோ ரெவென்யூ பத்தி அவென்யூ அண்ட் ரெவென்யூ பத்தி போட்டிருந்தாங்களா நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். Here it is. ஓகே, ஸோ இங்க வந்து பேசும்போது சேலஞ்ச் வந்து ரொம்ப கடுமையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. டு ட்ராக் த டாக்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இன்வால்விங் த கிரிப்டோ கரன்சி. ஸோ கண்டிப்பா இதுல நம்ம இந்த வேற எதையுமே நம்ம பார்க்கல, அதாவது ரெகுலேட்டரி பாடி அதை பத்தி எதுவுமே பார்க்கல. ஸோ இங்க இருக்கிற விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர்ட் ஆப்ஷன். ஸோ இதுல இதுல உள்ளதை தான் வந்துட்டு மெயினா அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ஆப்ஷன் 3 வில் பி யுவர் ஆன்சர். Okay, so next question. What are the benchmarks to make crypto income lie in the business income category? So business income category ன்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுல வந்து கிரிப்டோ இன்கம் இந்த பிஸ்னஸ் இன்கம்ல வந்து வாட் ஆர் த பெஞ்ச் மார்க்ஸ் டு மேக், இந்த விஷயம் அதில் வரத்துக்கு எதெல்லாம் பெஞ்ச் மார்க்காக இருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ பெஞ்ச் மார்க்குக்கு வந்து எது ஒரு என்ன சொல்றது ஃபர்ஸ்டா வந்து இருக்கும்ல, அதுதான் எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த விஷயம் எது வந்து முன்னாடி நிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. When crypto is used as an income resource, it will have to have a license from the government and will be considered as business income நீங்க சொல்லியிருக்காங்க. ஸோ லைசன்ஸ் இருக்கணும். ஓகே, இன்கம் ஃப்ரம் கிரிப்டோ ட்ரேட் வில் பி treated as business income when the return on it will be more than 50%. ஸோ ஏதாச்சும் பர்சன்டேஜ் ரிலேட்டடாக இருந்ததா அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து கிரிப்டோ இன்கம் வில் பி அ பிஸ்னஸ் இன்கம் when it will be fully used the mean of exchange in the market. அடுத்தது when a person accrues cryptocurrency and trades it often, then will be classified as business income. இப்போ நம்ம தேட வேண்டியது என்ன? இதெல்லாம் படிச்சோம். எல்லாத்துலயுமே பிஸ்னஸ் இன்கம்ன்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் இன்கம்ன்ற வேர்ட் நம்ம தேடினாலே அது நியர்வே படிக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன விஷயம் அப்படின்றது தெரியும். ஓகே, ஸோ பிஸ்னஸ் இன்கம்ன்ற வேர்ட் பார்க்கலாம். ரெண்டரிங் இண்டிவிஜுவல்ஸ். ஓகே, acquisitions. So business income அப்படின்றது first paragraph. Wait, நான் ஒழுங்கா தேடலையா? Countries, cryptocurrencies, difficult point, treatment, opposition பத்தி கொடுத்திருக்காங்க. Fourth, tax invasion. Okay, we'll come from the beginning. Okay, ஸோ இங்க எதுவா கொடுத்துருக்காங்க, இந்த பேராகிராஃப் நம்ம ரீட் பண்ணிட்டோம்ல, இதோ இருக்கு பாருங்க. Okay, so we'll read this first. Trading in cryptocurrency may be classified as transfer as capital asset taxable under the head capital gains. இது நம்ம ஸ்டார்டிங்ல அங்க பார்த்துட்டோம். However, if such cryptocurrencies are held as stock in trade, the taxpayer is trading in them frequently. The same will attract the tax under the head business income. So இத பத்தி எதுவும் அங்க போட்டிருக்காங்களா? Frequently the same will attract the tax under the head business income. If one argues the crypto transaction do not fall under the above head, section 56 of IT Act shall come into play, making them taxable under the head other resource of income. Okay, so இங்க வந்து income tax வந்து யாராச்சும் படிச்சிருந்தா ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதர் இன்கம் சொல்லிட்டு கூட ஒரு ஹெட் இருக்கும். சரியா? அந்த ஹெட்டுக்குள்ள வந்து செக்ஷன் 56குள்ள அவங்க அக்கௌண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிசினஸ் இன்கம்ல even if one argues that crypto transactions do not fall under the above head, அதுக்குள்ள வரலனா செக்ஷன் 56 படி வந்து இது வந்து இட் இஸ் டாக்ஸபிள் அண்டர் அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு ஒன்று இருக்கும். பேங்க் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் போடுவோம், அதுக்குள்ள வந்து கிளைம் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு அந்த கொஷனுக்கு தேவையானது இல்லை. ஓகே, ஸோ வேற எங்கேயாச்சும் பிஸ்னஸ் இன்கம் பத்தி போட்டிருக்காங்களா? கிரிப்டோ கரன்சி acquisitions, computation போட்டிருக்காங்க. Conversely they diverge. இங்க இருக்கு பாருங்க. Okay, so conversely they are divergent views in the market treating such an income as business income or other source of income which are taxable as individual tax rate slabs may be higher than those applicable to capital gains. So similarly, when a person receives cryptocurrency as payment for rendering goods or services, how should one arrive at the value of the said currency and how should such a transaction be
taxed அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பத்தி சொல்லு cryptocurrency as a date of generation, how does one arrive at this value? Since there is no consistency in the rates provided, no consistency in the rates provided, many crypto exchanges, it is difficult to arrive at the fair market value. Okay, so இங்க வந்து percentage பத்தி நம்மளுக்கு எந்த இடத்துலயுமே மென்ஷன் பண்ணல ஸ்க்ரால் பண்ணதுல when crypto is used as the income source it will have to license பத்தியும் சொல்லவே இல்லை ஓகேயா சரி crypto income will be a business income ஆஹா அத வந்து பிசினஸ் இன்கமா பண்ணலனா அதை தூக்கி வந்து அதர் சோர்ஸ்ல போடுவோம்னு சொல்லியிருந்தாங்கல்ல ஸோ வென் இட் வில் பி ஃபுல்லி யூஸ்ட் as மீன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் in the market when a person accrues cryptocurrency and trades it often it will be classified as business income இந்த பாயிண்ட் வந்து மேல நம்ம பார்த்தோம் which is option 4 will be your answer okay so இதுவுமே நம்மளுக்கு கொடுக்கலல அதர் சோர்ஸ்ல தான போடுவேன்னு சொன்னாங்க third question what is the initial challenge in imposing a tax on cryptocurrency trade okay so இப்போ ஓரளவு வாசிச்சிருக்கோம் அதை வச்சு நம்ம என்னன்னு பார்க்கலாம் crypto will possess no inflation tax to the public even with an increase in its supply and demand அடுத்தது ambiguity in the tax provision so what is ambiguity ஒரு விஷயத்துல தெளிவா இல்லாம சொல்லுவோம்ல ambiguity ன்னு சொல்லிட்டு okay so in the tax provisions along with different criterion adopted to decide the tax slabs is foremost challenge இந்த பாயிண்ட் நம்ம செகண்ட் இதுல ரீட் பண்ணும்பொழுது பார்த்தோம் பிசினஸ் இன்கம் பக்கத்துல டாக்ஸ் ஸ்லாப்ஸ் பத்தி போட்டிருந்தாங்கல்ல செகண்ட் பிசினஸ் இன்கம் பத்தி நம்ம எங்க ரீட் பண்ணோம் ஸோ இது பார்க்கலாம் ஓகே இதோட பிகினிங் எங்க இருக்கு okay if the acquisition cost is to be taken as the fair market value of the said cryptocurrency as on date of generation how does one arrive at this value since there is no consistency in the rates provided by the crypto exchange it is difficult to arrive at the fair market value conversely there are divergent views சரியா different views இருக்கு in the market treating such an income as business income இல்லனா other source of income ஆன்ற மாதிரி which are taxable as individual tax rate slabs which may be higher than those applicable to capital gains similarly when a person receives இதுதான் நம்ம கீழே வந்து நம்ம படிச்சிருந்தோம் ஸோ இதை வந்து எங்க டாக்ஸ் பண்ணுவாங்க டிரான்சாக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுல வந்து ஒரு தெளிவே இல்லாம இருக்காங்களே எதுல பண்ணோன்ட்டு ப்ரொவிஷன்ஸ் அலாங் வித் டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியன் அடாப்டட் டு டிசைட் டாக்ஸ் ஸ்லாப்ஸ் இஸ் ஃபோர்மோஸ்ட் சேலஞ்ச் ஸோ இங்க வந்து இருக்கிற இம்போசிங் சேலஞ்ச் என்னவா இருக்கும் செகண்ட் ஆப்ஷன் தான் இருக்கும் ஸோ டு கீப் அ பேலன்ஸ் பிட்வீன் டெக்னாலஜிக்கல் ப்ராசஸ் அதை பற்றியெல்லாம் சொல்லவே இல்லை ஸோ இங்கே கிரிப்டோ கரன்சிஸ் நெட்ஒர்க் மேக்ஸ் இட் ஐடில் ஃபார் ஃபினான்சிங் டெரரிசம் பற்றியெல்லாம் நமக்கு பேசவே இல்லை சரியா ஸோ ஆப்ஷன் 2 வில் பி யுவர் ஆன்சர் ஃபோர்த் கொஸ்டின் வாட் இஸ் ஆர் த ஹர்டில் hurdles in considering acquisition cost as a fair market value ஸோ இதுதான் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துட்டு இருந்தோம் ஸோ ஒரு கேபிட்டல் கெயின்ஸ்குள்ள போடும்போது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஒன்று போடுவாங்கல்ல ஸோ அதை பத்தி நம்ம மேலே பார்த்துருந்தோம் ஸோ இங்க வந்து கிரிப்டோ கரன்சி இஸ் அ பபிள் வித்வுட் எனி ஃபண்டமெண்டல் வேல்யூ அண்ட் இஸ் ஆல்சோ கான்செப்ட் ஆஃப் எவேஷன் ஆஃப் regulatory and legal oversight. The central bank can no longer play the role of monetary authority and hence cannot print this as fiat money due to frequent fluctuations in the rate offered. So இது வந்து ரேட் வந்து டிஃபரா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல பார்த்தோமா நீங்க வந்து பேராகிராஃப் உள்ள பாருங்க நம்ம வந்து ஸ்டார்டிங்ல ரீட் பண்ணும்போது இருந்தது ஸோ ரேட்ஸ்ல வந்து ஆஃபன் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் ரேட் ஆஃபர்ட் பை த கிரிப்டோ கரன்சி டிட்டர்மைனிங் த ஃபேர் வேல்யூ இஸ் அ ஹிச் அப்படின்னா வந்து ரேஸ் ஆகி இறங்குறத இங்கே சொல்றாங்க ஸோ அப்போ வந்து தேர்ட் ஆப்ஷன் வில் பி யோர் ஆன்சர் ஸோ இது ரெண்டுமே எதுவும் சொல்லலை இது வந்து ரேட்ஸ்ல ஆஃபர் ஆனதை பத்தி மேலே ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குன்னு பேசியிருந்தாங்க ஃபிஃப்த் கொஸ்டின் சிமிலர் மீனிங் ஃபார் த வேர்ட் எக்ஸ்பிளிசிட்டா இருக்கிறோம்னா வெளிப்படையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாமா டெலூசிவ் or deniable precise consequential okay so precise சொல்றோம் ஒரு விஷயத்தனா
டைரக்டா, கிளியரா, வெளிப்படையா பேசுவோம்ல. ஸோ இது கூட நம்ம பார்த்த ஒரு வேர்ட் தான் நம்ம வெக்காப்ஸ்ல. ஸோ ப்ரிசைஸ்டு சம்மரியா சொல்லுங்க அப்படின்னும் பொழுது ரொம்ப கம்மியா டைரக்டா பேசுங்கன்னுவாங்க. ஸோ அதுதான் சிமிலர் மீனிங். ஸோ வாட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் அக்விசிஷன்? ஸோ அக்விசிஷன், மர்ஜர் இதெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க ஒரு விஷயத்தன்னு சொல்லுவோம். ஸோ அபண்டன்னா அது கைவிடப்பட்டவங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ ஆப்போசிட் என்ன வரும்? Abundant, which is option 1. Okay. Seventh question. ஓகே. ஸோ இங்க என்ன குடுத்திருக்காங்க? பிளாங்க்க வந்து ஃபில் பண்ணணும் இந்த பேசேஜ்லன்னு குடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ நாஸ்டியா இருக்கு, லூப் ஹோல்ஸ் இருக்கு, ஆம்பிகுவிட்னா ஸ்கோப்பு. இது வந்து ஆரிஜின் ஆஃப் சம்திங். ஸோ எங்க பிளாங்க் இருக்கு அதுக்கேத்த மாரி நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இங்க எங்க குடுத்திருக்காங்க? ஆல்தோ த இன்கம் டாக்ஸ் 1961 ஆக்ட் 1961 does not specifically mention cryptocurrency, it does cast a wide enough net to bring crypto transaction under its லூப் ஹோல்ஸ்னா வந்துட்டு நெகட்டிவா நம்ம சொல்றது. எங்கெல்லாம் லூப் ஹோல்ஸ் இருக்கோ அது வழியா நம்ம வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நாஸ்டிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஆரிஜின் வராது. இட் இஸ் ஆம்பிட். ஓகே. ஆம்பிட்னா ஸ்கோப் அந்த மாதிரி விஷயத்த பேசுறது. ஸோ அதுல வந்து நம்ம அங்க வந்து போடும் பொழுது அந்த வேர்ட் தான் கரெக்டா நம்மளுக்கு சரி. அண்டர் இட்ஸ் ஆம்பிட் அதோடைய ஸ்கோப். ஓகே. சரி. ஸோ வி ஹவ் டன் வித் ஈவன் த காம்ப்ரிஹென்ஷன் பார்ட். ஓகே. ஸோ 8th கொஸ்டின் வேற தான் இருக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கு செஷன் வந்து கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் பிங் மீ இன் த கமெண்ட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த செஷன். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.